கடந்த 2019 தேர்தலில் பாஜக 27,500 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கும் தேர்தல் வேலைக்காகவும். அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 2024 தேர்தலில் பாஜக ஏறத்தாழ 60,750 கோடி ரூபாயை தேர்தல் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் எம்பி தேர்தலுக்கு மட்டும்தான். கடந்த 10 வருஷத்துல 2 தடவை எம்எல்ஏ தேர்தல் வந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த எம்எல்ஏ தேர்தலுக்கு இந்தியா முழுக்க 14,661 கோடி ரூபாயை பாஜக செலவு பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்த்தா பாஜக தேர்தலுக்கு மட்டும் 74,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. இது குறித்தான மிக முக்கியமான ஆவணங்களை சில அமைப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. அதை படிச்சு பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தன்னோட தேர்தல் செலவுக்காக 1 லட்சம் கோடியை செலவு பண்ணிருக்கு. இந்த 1 லட்சம் கோடி பாஜகவுக்கு எங்க இருந்து வந்தது? பாஜக தன்னோட வங்கி கணக்குல வெறும் 14,000 கோடி தான் வருமானம் காமிச்சிருக்காங்க. அப்ப பேலன்ஸ் ஏறத்தாழ 86,000 கோடி பாஜகவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இத கொடுத்தது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கடந்த மார்ச் மாசம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அதை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2014 இருந்து 2024 மார்ச் வரைக்கும் ஏறத்தாழ 444 எம்எல்ஏ எம்பிக்கள் மத்த கட்சியிலிருந்து பாஜகவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த கட்சிகள் இருந்து பாஜகவுக்கு வந்த பல எம்எல்ஏ எம்பிக்கள் திரும்பவும் தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க. பாஜகவுக்குள்ள வந்து அடுத்த இடைத்தேர்தல் நிற்கும் போது இவங்களுடைய சொத்து எப்படி கூடுச்சு? இந்த 444 எம்எல்ஏக்களுக்கும் எவ்வளவு விலை பேசப்பட்டுச்சு? ஒவ்வொரு எம்எல்ஏவினுடைய தலைக்கும் 25 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டதுக்கான ஆதாரங்கள் வெளியிருக்கு. இது குறித்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் வர 24ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் இது குறித்து டீடைலான அறிக்கையை சப்மிட் பண்ணணும். எங்க சப்மிட் பண்ணணும்? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இவ்வளவு காலம் பொறுமையா இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது. இன்னும் 6 நாள் தான் டைம். எல்லா டீடைலையும் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க போறாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அவங்க சொல்ல போறாங்க, அந்த பதில் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு அடுத்த 3 கட்ட தேர்தல்ல என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இந்தியா முழுக்க பரபரப்பா தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தேர்தல் கட்சிகள் எல்லாமே நூற்றுக்கணக்கான கோடிகளை, ஆயிரக்கணக்கான கோடிகளை தேர்தல் களத்தில் இறக்கி விட்டு ஒரு பக்கம் கருப்பு பணமா மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குறித்து அங்கங்க பல செய்திகள் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தேர்தலுக்கு நேரடியா செலவுக்கு ஒவ்வொரு கட்சியும் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு எம்பி கேண்டிடேட்டும் அவங்க தொகுதியில செலவு பண்றதுக்காக பல 100 கோடி, அது 100 கோடின்னு கூட சொல்ல முடியாது, பல ஆயிரம் கோடி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமா பணம் செலவு பண்ணக்கூடிய கட்சி யாரு அப்படின்னா பாஜக தான். இது இந்த 2024 தேர்தலில் மட்டும் கிடையாது. ஏற்கனவே 2019 தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா பாஜக எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்தெந்த கான்ஸ்டியூன்சில அவங்க நின்னாங்களோ அந்த கான்ஸ்டியூன்சி எல்லாத்தையும் அவங்க கட்சிக்காரங்க செலவு பண்ண மொத்த பணத்தோட தொகை எவ்வளவு அப்படின்னா 27,000 கோடி அப்படின்னு சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற அமைப்பு ஆய்வு பண்ணி அசஸ் பண்ணி அறிக்கையா கொடுத்திருக்காங்க. ஒரு டீடைல் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. அதுல தெளிவா சொல்றாங்க இந்தியாவில எத்தனை எம்பி தொகுதி இருக்கு, அதுல பாஜக நேரடியா எத்தனை தொகுதியில் நிக்குது, பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற கட்சிகள் எத்தனை தொகுதியில் நிக்கிறாங்க, ஒரு தொகுதிக்கு என்னவான செலவுகள் பண்ணப்படுது, அந்த தொகுதிகள் இருக்கக்கூடிய எவ்வளவு செலவுகள், ஒரு பேனர்ல அடிக்கிறது, பிரச்சாரம் பண்றதுல இருந்து மக்களை திரட்டுறதுல இருந்து எல்லா செலவுகளுக்குமே இங்க பணம் கொட்டி குவிக்கப்படுது. தனியா செலவு பண்ணப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க அருவியா ஆறா கொட்டிக்கிட்டு இருக்குது பணம். அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை தெளிவா உட்கார்ந்து பல வருஷமா ஆய்வு பண்ணி இந்த அமைப்பு வெளியே கொண்டு வர்றாங்க. அதுல அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்ல 45% பணத்தை ஒரே ஒரு கட்சி தான் செலவு பண்ணிட்டு இருக்கு. அது 2019 இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி குறித்து அவங்க சொல்றாங்க. டீடைலான அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல தெளிவா சொல்றாங்க 2017ல 27,000 கோடி அப்படிங்கிறாங்க. இப்ப 2024
2024 தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 7 கட்ட தேர்தல், 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 கட்ட தேர்தல் இருக்கு. இந்த தேர்தல்ல 2019 மாதிரி இவங்க கம்பேரிட்டிவா பணத்தை இறக்கி இருந்தா இப்போ 60,750 கோடி ரூபாய் தேர்தலுக்காக பாஜக செலவிட்டு இருக்குங்கிற அசஸ்மெண்ட் ஆய்வை டீடைலா சப்மிட் பண்ணிருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு தேர்தலுக்கு 60,000 கோடி ஒரு கட்சியால் செலவு பண்ண முடியுது அப்படின்னா அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்த ஆட்களுக்கும் எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? ஒரு தேர்தல்ல நிக்கிறதுக்கு இந்த கட்சிகிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அப்ப அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சொத்து எவ்வளவு? இப்பதான் நமக்கு ரொம்ப முக்கியமா இன்னொரு கேள்வி வருது. ஆய்வறிக்கையின்படி இந்த கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்பி தேர்தலுக்கு மட்டுமே இவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இது இல்லாம எம்எல்ஏ தேர்தல் நடந்துச்சு இல்லையா, பல மாநிலங்கள்ல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்தியால 2014 பிறகு 2 தடவை எம்எல்ஏ தேர்தல் வந்துருச்சு மாநிலங்கள்ல. ஒட்டுமொத்தமா இந்தியால 4123 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கு தலைக்கு 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் செலவு பண்ணா என்ன அமௌண்ட், ஒரு குறைவான அமௌண்ட்டை அசஸ் பண்ணி இந்த சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏறத்தாழ 16,492 கோடி ரூபாயை பாஜக மாநில தேர்தலுக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க கட்சிக்கு வருமானம் வந்திருக்கணுமா இல்லையா? அந்த வருமானத்தை பேங்க் அக்கவுண்ட்ல தான வாங்கியிருக்கணும். பேங்க் அக்கவுண்ட்ல வருமானம் வாங்கியிருந்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிருக்கணுமா இல்லையா? எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிருக்க முன்னாடி இவங்க இன்கம் டாக்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கணும். யூசுவலா தேர்தல் கட்சிகள் நன்கொடை வாங்கும்போது அவங்களுக்கு வந்து வருமான வரி கட்ட வேண்டிய தேவை கிடையாது, வரி விலக்கு இருக்கு. இருந்தாலும் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சில ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதன்படி இவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 14,663 கோடி ரூபாயை அவங்க தன்னுடைய வருமானமா காமிச்சிருக்காங்க. யாரு? பிஜேபி. ஆனா தேர்தல்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 1 லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. வருமானம் வெறும் 14,000 கோடி காமிச்சிட்டு தேர்தல்ல 1 லட்சம் கோடி. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உங்களுக்கு யாரு பணம் கொடுத்தது? அம்பானி, அதானி எவ்வளவு கொடுத்தாங்க பிளாக் மணியா? இது மட்டும் இல்லாம ஏற்கனவே தேர்தல் பத்திரங்களா இருக்கட்டும், இல்ல தேர்தல் ட்ரஸ்ட்களா இருக்கட்டும், இல்ல கையில வாங்கின காசுகளா இருக்கட்டும், இது குறித்து ஏற்கனவே பல சர்ச்சைகள் வெளியே வந்துச்சு. தேர்தல் பத்திரம் குறித்து உச்சநீதிமன்றம் திடுக்கிடும் சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்ப யார் அதிகமா பணம் வசூல் பண்ணது? இதே பிஜேபி தான் வசூல் பண்ணிருக்காங்க. எதை பயன்படுத்தி? தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி. தேர்தல் ட்ரஸ்ட் கொண்டு வந்தாங்க. அது குறித்தான டீடைல் வெளியே வந்துச்சு. அப்போ யார் அதிகமா பணம் வாங்குறது? இதே பிஜேபி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் ஆய்வறிக்கை எடுத்து பார்த்தா இந்த 1000 கோடி, 5000 கோடி, 8000 கோடி, 10,000 கோடி இதெல்லாம் கிடையாது. 1 லட்சம் கோடியை தனியா இறக்கி விட்டுருக்காங்க. இந்த 1 லட்சம் கோடி பணம் எங்க இருந்து வந்துச்சு? இது குறித்து உச்சநீதிமன்றம் நேரடியா தலையிட்டு சில ஆய்வுகளை நடத்துமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இதே சமயத்துல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையா பேசினாரு. என்ன பேசினாரு? என்னோட கட்சியை சார்ந்த 7 எம்எல்ஏக்களுக்கு ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் தலைக்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. நீங்க ஆத்மியில் இருக்காதீங்க, என் கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு 25 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி பாஜக விலை பேசிருக்கு அப்படின்னு வெளிப்படையா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே சொன்னாருங்க. டிவி பிரஸ் முன்னாடி சொன்னாரு. என் கட்சியை சார்ந்த 7 பேருக்கு 25 கோடி தலைக்கு விலை பேசிருக்காங்கன்னு சொன்னாரு. இது உண்மையா பொய்யா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கானால ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. தெலுங்கானாவினுடைய பிஆர்எஸ் கட்சி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை சார்ந்த, அதாவது சந்திரசேகர ராவ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்களை கூட்டிட்டு போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு 4 சாமியார்கள் விலை பேசினாங்க. நீங்க பிஜேபிக்கு வந்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு தொகையை கொடுத்துறோம் அப்படின்னு வேற சொன்னாங்க. எவ்வளவு தொகை பேசப்பட்டுச்சுன்னா 50 இருந்து 100 கோடி வரைக்கும் பேசியிருக்காங்க. 4 பிஜேபி எம்எல்ஏக்கள் மேலேயும் இது குறித்து என்கொயரி நடத்தப்பட்டுச்சு. சிபிஐ நேரடியா தலையிட்டு இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கு. ஆனா இந்த வழக்குல இது வரைக்கும் ஓபனா எந்த தகவலும் வெளியே வர மாட்டேங்குது. வீடியோ ஆதாரம் வெளியே வந்துருச்சு. மிகப்பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. பிஆர்எஸ் கட்சி இது ஒரு ஸ்டிங் ஆபரேஷனாவே பண்ணிருக்காங்க. யார் பாஜக காரன் வரட்டும், அவனை ஃபார்ம் ஹவுஸ்ல கூட்டிட்டு போய் பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அம்பலப்படுத்துவோம், தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு கொடுப்போம், இது அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிஆர்எஸ் கட்சி பண்ணிச்சு. பாஜக சார்ந்த சாமியார்களை வர வச்சு சில எம்எல்ஏக்களை வர எல்லாம் காசு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது வீடியோ எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. சிபிஐ இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இங்க எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு. வீடியோ ஆதாரம் இருக்கு, எல்லா ஆதாரம் இருக்கு. என்ன நடவடிக்கை? அந்த எம்எல்ஏக்களுக்கு 50 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் விலை பேசப்பட்டிருக்கு. இது ஏதோ டெல்லியில, தெலுங்கானால மட்டும் நடக்கல. இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இது நடந்துச்சு. ஏற்கனவே சீதாராமையா, கர்நாடகாவின் காங்கிரஸ் தலைவர், இன்னைக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவரே சொன்னார் என் கட்சியை சார்ந்தவங்களுக்கு 50 கோடி தலைக்கு விலை பேசுறாங்க. யாரு? பிஜேபி அப்படின்னு ஒரு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் சொன்னார். இதே மாதிரி கோவாவினுடைய சீஃப் மினிஸ்டர் அவரும் வெளியே வந்து சொன்னார் ஏறத்தாழ 40 இருந்து 50 கோடி பிஜேபி காரங்க வந்து எங்க கட்சிக்காரங்களுக்கு விலை பேசுறாங்க அப்படின்னு. அப்ப பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தினுடைய கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் வெளிப்படையாவே தன் கட்சியை சார்ந்தவங்களை குதிரை பேரத்தினூடாக எப்படியாவது அடிச்சு தன் கட்சிக்குள்ள புடுங்கிட்டு போறதுக்காக பணம் ஒரு பக்கம் விலை பேசப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இடி ரைடு விட்டாங்க அப்படிங்கிறது வேற கதை. அது ஊருக்கே தெரிஞ்ச கதை. பல எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பாஜக கிட்ட பணத்தை வாங்கிட்டோ அரசியல் இணக்கமா போய் தான் கட்சியை திறந்துட்டு பாஜக போய் சேர்ந்தாங்க. இவங்க ஒரு வகையில் ஈடியாலையும் மிரட்டப்பட்டிருக்காங்க,
அதே சமயத்தில் அவங்களுக்கு காசுகள் கைமாறி இருக்கு அப்படிங்கிறது வேற ஒரு கதை. இப்பதான் நாம் இன்னொரு விஷயத்தை இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. கடந்த மார்ச் மாசம் ஹிந்துஸ்தான் டைம் பத்திரிகை வந்து ஒரு தகவலை வெளியிடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் பேரு சுனேத்ரா சௌத்ரி. அவங்க ஒரு வீடியோல கூட பேசுறாங்க. அவங்க ஒரு டீடைலா ஆய்வு பண்ணி 2014க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மற்ற மாநில கட்சிகள் இதுல இருந்து பிஜேபிக்கு போனவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றாங்க, 444. இந்த 444 எம்எல்ஏ எம்பிக்கள் வேற வேற கட்சியிலிருந்து பிஜேபிக்கு வந்தவங்க. இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எதுக்காக பாஜக நோக்கி வந்தாங்க? ஒரு பக்கம் இவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, இடி ரைடு. இன்னொரு பக்கம் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு தேர்தல் குறித்து மட்டுமே ஆய்வு பண்ணக்கூடிய அமைப்பு. எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்க, அவங்க சொத்து மதிப்பு என்ன, அவங்க மேல கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு சொத்து, தேர்தலுக்கு பிறகு எவ்வளவு சொத்துங்கிறத டீடைலா ஆய்வு பண்ணக்கூடிய இந்த ஏடிஆர் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தேர்தலில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாம் கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி கூடிச்சு? அப்ப ஏதோ ஒரு வகையில ஈடியால மிரட்டப்பட்டு வந்தாலும் வேற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வர்றவங்களுக்கு காசு கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தான் ஏடிஆர் அமைப்பு சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. அப்ப ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய தகவலோட ஒப்பிட்டு பார்த்தா நமக்கே புரிஞ்சிடும். இந்தியால 444 எம்எல்ஏ எம்பிக்கள் மற்ற கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு, இவங்களுடைய தேர்தல் செலவு மதிப்பு எல்லாமே கூடி இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எடுத்து வச்சா பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலை மையமா வச்சு பல லட்சம் கோடி பணத்தை பம்ப் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க. இத்தனாயிரம் கோடி, 1000 கோடி இல்ல, இத்தனை லட்சம் கோடி பாஜகவுக்கு எங்க பணம் வந்துச்சு? உங்களால எப்படி இந்தியா முழுக்க 2 கட்ட எம்எல்ஏ தேர்தல், 2 கட்ட எம்பி தேர்தலை இவ்வளவு பணத்தை கொட்டி குவிச்சு நீங்க செலவு பண்ணி நடத்த முடிஞ்சது? மிகப்பெரிய வார் ரூம் வச்சிருக்காங்க சோசியல் மீடியால. பாஜகவுக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்காக ஒரு வார் ரூம், மாநிலத்துக்கு மாநில வார் ரூம் இறக்கி விட்டு செயல்பட்டு இருக்காங்க பாஜக. இது எப்படி சாத்தியம்? எல்லா பத்திரிகையில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, எல்லா ஊடகத்திலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, இந்தியா முழுக்க தேர்தல் நிற்கக்கூடிய தன்னோட கேண்டிடேட்டுக்கு எக்கச்சக்கமா பணத்தை கொண்டு கொடுக்குறீங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய கேண்டிடேட்டான நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் பணம் போயிருக்கு. அதை தாம்பரத்தில் வச்சு போலீஸ் பிடிச்சி அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பட்டமா நயினார் நாகேந்திரனோட பிஏ மாட்டினார், அவருக்கு ரிலேட்டிவ் ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மாட்டுச்சு, எல்லாமே வெளிப்படையா வந்துச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க நிற்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்கும் மேலிடத்திலிருந்து பணம் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தினுடைய மதிப்பை தான் 1 லட்சம் கோடியை தாண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 லட்சம் கோடி குறித்து ஏழை தாயின் மகனான நரேந்திர மோடி அவர்கள் பேச தயாரா? இதே சமயத்தில் இல்ல அவரை விட்டுருங்க, தேர்தல் ஆணையம் இது குறித்து, அதாவது இந்த தகவல்களை எடுத்து வச்சுட்டு பாஜக எந்தெந்த தொகுதியில எப்படி எல்லாம் செலவு பண்ணாங்க, இதனுடைய வரவு செலவு கணக்கு என்னன்னு கேட்க முடியுமா? இதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்ல, அவங்களும் செய்யல. இந்த நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நேத்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் எலெக்ஷன் கமிஷனை வச்சு செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்னா, கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் தொடங்கினதுல இருந்து இப்ப 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. முதல் 2 கட்ட தேர்தலில் எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வெளியிடுறதுக்கு பாத்தீங்கன்னா 11 நாள் டைம் எடுத்துச்சு. அப்படி 11 நாள் கழிச்சு வெளியிட்ட தகவல் தான் அதிர்ச்சியை கிளப்பிச்சு இந்தியால. ஏன் அப்படின்னா, வழக்கமா என்ன நடக்கும், இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா மொத்தம் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நைட்டு 10-11 மணிக்குள்ள தெளிவா சொல்லிடுவாங்க. சில கான்ஸ்டிடியூன்சில பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த எம்பி கேண்டிடேட் நிற்கக்கூடிய தொகுதியில எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 60% ஓட்டு வந்திருக்கு, 55% ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவாங்க. அதுல இன்னும் கூடுதலா எப்படி சொல்லுவாங்கன்னா, இத்தனை ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 5 லட்சம் ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 6 லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த தகவலையும் அவங்க சொல்லிடுவாங்க. இது எல்லாமே 24 மணி நேரத்தில் வெளியே வரக்கூடிய தகவல். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லயும் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 2024 தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி முதல் கட்ட தேர்தல் நடந்துச்சு. நம்ம ஊர்லயும் நடந்துச்சா இல்லையா? அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 60% வாக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ஓகே, ரைட், 60% வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளும் ஓகே ஏத்துக்கிட்டோம். என்னடா ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்த 2ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 60% தேர்தலில் வந்து ஓட்டு வந்திருக்கு அப்படின்னாங்க. ஓகே, ரைட்டு, அங்கேயும் 60% தான் 2வது தொகுதியிலையும் அப்படின்னு விட்டாச்சு. இது எல்லா தேர்தலாம் நடந்து 11 நாள் கழிச்சு, அதாவது முதல் கட்ட தேர்தல் நடந்து 11 நாள் கழிச்சு, 2ஆம் தேர்தல் நடந்து 4 நாள் கழிச்சு தேர்தல் ஆணையம் ஒரு வீடியோ வெளியிடுது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 66% முதல் ஃபேஸ்லயும் 2வது ஃபேஸ்லயும் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னாங்க. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. 6% ஓட்டு எப்படி அதிகமாச்சு? அன்னைக்கு எல்லாருமே கேட்டாங்க. சீதாராம் யெச்சூரி கேட்டாரு, ஜெயராம் ரமேஷ் கேட்டாங்க, யோகேந்திர யாதவ் கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க, என்னப்பா அது 6% ஓட்டு எப்படி கூடிச்சு 10 நாள்ல? இது குறித்து டீடைலான அறிக்கை கொடுங்க அப்படின்னாங்க. அன்னைக்கே முக்கியமான பத்திரிகையாளர் பூனா அகர்வால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க தேர்தல் பர்சன்டேஜ் தான் வெளியிடுறாங்க, இவங்க எத்தனை நம்பர்ஸ் ஓட்டு போட்டது குறித்து வெளியிட மாட்டேங்கிறாங்க, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது குறித்து வெளியிடாம மறைக்கிறாங்க அப்படின்னு பயங்கர கடுப்பானாங்க. அது குறித்து அவங்க எக்ஸ் தளத்திலே எழுதியிருந்தாங்க. ஏன் அவங்க இதெல்லாம் செய்றாங்க அப்படின்னா, அவங்க மிக முக்கியமான பத்திரிகையாளர். 2019லயே இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஏடிஆர் அமைப்பும் காமன் காஸ் அமைப்பும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 2019லயே ஓட்டு பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டவங்க இவங்க. அவங்க திரும்பி இந்த பிரச்சனை சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஓட்டு சதவீதத்தை சொல்றீங்க, நம்பர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாம 10 நாள் கழிச்சு ஓட்டு அதிகமாயிருச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்பலப்படுத்துறாங்க. இது ஏடிஆர் அமைப்பால உச்சநீதிமன்றத்தில் மனுவா கொடுத்து நீங்க இதை விசாரிக்கணும், தேர்தல் ஆணையம்
ஆணையம் ஒரு டேட்டா சொல்லுது, அந்த டேட்டால அறகுறையா இருக்கு, மாறி மாறி இருக்கு, இது குறித்து நீங்க விசாரிங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் அவங்க கேட்கறாங்க. கபில் சிபல் நேரடியாக ஆஜராகிறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், குறிப்பா தலைமை வழக்கறிஞர் சந்திரசூட் தலைமையில இந்த வழக்கு எடுக்கப்பட்டுச்சு. சந்திரசூட் தெளிவா கேட்கிறாரு, ஏன் ஓட்டு குறித்து நீங்க வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்றதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றீங்க? அதை அப்லோட் பண்ண வேண்டியதானே? எதன் அடிப்படையில் நீங்க ஓட்டு பர்சன்டேஜ் இல்ல ஓட்டு எண்ணிக்கை நீங்க கால்குலேட் பண்றீங்க? ஃபார்ம் 17C அடிப்படையில் தானே அந்த ஃபார்மை வாங்க போறீங்க, அதை வசூல் பண்ண போறீங்க, அது என்ன தொகுதி, அது எவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களோ அதை மொத்தமா கலெக்ட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி வெப்சைட்ல வெளியிட வேண்டியதானே? ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் பல சமாளிப்புகளை வந்து செய்றாங்க. இல்ல அது இப்படி இது அப்படி. ஆனா உச்சநீதிமன்றம் விடல. நீங்க ஏற்கனவே 2 கட்ட தேர்தலில் 6% அதிகமாயிருக்குன்னு சொல்றீங்க. எத்தனை ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து மக்கள்கிட்ட சொல்லணும். வெப்சைட்ல போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து இன்னும் 6 நாள் டைம் தர்றேன். அதாவது வர மே 24ஆம் தேதி வரை டைம் தர்றேன். நீங்க 24ஆம் தேதிக்குள்ள இது குறித்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். மனு போடப்பட்டிருக்கு. மனுவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. உங்களுக்கு 6 நாள் டைம், உடனே கொண்டு டேபிள்ல சப்மிட் பண்ணுங்கிறாரு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் மனு போட்டு தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாம பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை பேசுறாங்க. ஆனா எது எப்படியோ வர 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி தேர்தல் ஆணையம் இது குறித்தான ரிப்ளையை சப்மிட் பண்ணணும். இந்த நேரத்துல தான் நாம கூடுதலான ஒரு விஷயத்தை என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் மட்டும் பாஜக ஏறத்தாழ 60,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்தும் விசாரணை நடத்தப்படணும். தேர்தல் ஆணையத்துல பாஜக சார்ந்த எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்த கட்சியிலிருந்து பாஜகவுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஏறத்தாழ 444 பேர். அவங்க சொத்தெல்லாம் என்னவா தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு? ஏன்னா தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருந்தா என் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கூடியிருக்கு, அது எப்படி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறையினுடைய உதவியோட தேர்தல் ஆணையம் இது குறித்து டீட்டெயிலா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, இல்ல தேர்தல் ஆணையத்தை பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் இது குறித்தான சில விஷயங்களை நோட்டீஸா அனுப்புமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்திருக்கு.